தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் 24x7, தமிழ் ஜனம் ஆகிய செய்தி சேனல்களை நீக்கியதற்கு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த சில செட் ஆப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்காக ஓவர்சீ செய்வதற்கு ஒரு வெண்டார் கூட நம்ம ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இது வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. அப்படி எதுவுமே நமக்கு எதுவுமே முடக்கப்படும். வேகமா அந்த வெண்டார்ஸ் வேலை செஞ்சிருக்காங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதுல சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. என் சேம்பர் வாங்க. என் சேம்பர்ல என்னுடைய செட் ஆப் பாக்ஸ்ல நீங்க சொல்ற சேனல், உங்க சேனல் உன்னுடைய நிருபர்கள் எல்லாரையும் அழைத்து உட்கார வச்சு காஃபி கொடுத்து நான் சேனல் காமிச்சேன். நீங்க பாக்கல, நீங்களும் வாங்க. சன் தொலைக்காட்சி, ஜெயா தொலைக்காட்சி அதெல்லாம் நல்ல தெளிவா போயிட்டு இருக்கு. அங்கெல்லாம் கருத்து சுதந்திரம் அவங்க எங்களை தொடர்ச்சியா விமர்சனம் செய்யறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது முழுக்க தொழில்நுட்ப பிரச்சனை.